பக்கம் 31. பக்கம் 31. தெய்வத்தினொளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். தீபத்தினொளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். புனிதம் மலர்ந்திட மனிதம் மகிழ்ந்திட தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். நல்வாழ்வின் தீபங்களால் இங்கு நாளெல்லாம் ஒளிர வாருங்களே. நம் வாழ்வின் தேவைகளை தினம் நல்லோர்க்கு இயேசு தந்திடுவார். நல்வாழ்வின் தீபங்களாய் இங்கு நாளெல்லாம் ஒளிர வாருங்களே. நம் வாழ்வின் தேவைகளை நிதம் நல்லோர்க்கு இயேசு தந்திடுவார். அவரின் இல்லம் தினம் வந்தால் நம் உள்ளங்கள் ஒளியால் நிறைந்திடுமே. அவரின் இல்லம் தினம் வந்தால் நம் உள்ளங்கள் ஒளியால் நிறைந்திடுமே. அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. அவருடைய இதயத்தின் எண்ணங்கள் தலைமுறை தலைமுறையாய் உள்ளன. அதனால் அவர்களது உயிரை சாவினின்று விடுவித்து அவர்களுக்கு பஞ்சத்திலும் உணவு அளிக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவு உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை இயேசுவினுடைய தூய்மை மிகு திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட உன்னதமான நாளாக இருக்கின்றது. இந்த நாளில்தாமே இயேசுவினுடைய திரு இருதயத்திற்கு நம் ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் குடும்பங்களையும் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இயேசுவினுடைய திரு இருதயத்தை போன்று அனைத்து மனிதர்களையும் அன்பு செய்து அனைவரையும் ஏற்று அனைவருக்கும் உரிய மரியாதையை கொடுத்து வாழக்கூடிய அந்த நல்ல ஒரு இதயத்தை இறைவன் தாமே நமக்கு தந்தருள வேண்டும் என்று இந்த தெய்வீக பலி மூலமாக இறைவன் அருளை இறைஞ்சி மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதை, வானதூதர், புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
அன்பார்ந்தவர்கள், இந்த தெய்வீக திருப்பலியானது விமலா என்பவருடைய ஆன்ம இளைப்பாற்றி பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்தவும் திருமகனின் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணக கொடைகளின் ஊற்றாகிய அத்திரு இதயத்தில் இருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உணவு கிடைக்காத பஞ்சமோ நீர் இல்லாத வறட்சியோ அன்று, ஆண்டவரின் வாக்கு கிடைக்காத பஞ்சமே அது. இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவார்த்தைகள் 4 முதல் 6 முடிய, அதிகாரம் 9 மேலும் 9 முதல் 12 முடிய. வறியோரை நசுக்கி நாட்டில் உள்ள ஒடுக்கப்பட்டோரை அழிக்கின்றவர்களே, இதோ கேளுங்கள். நாம் தானியங்களை விற்பதற்கு அமாவாசை எப்பொழுது முடியும்? கோதுமையை நல்ல விலைக்கு விற்பதற்கு ஓய்வு நாள் எப்பொழுது முடிவுறும்? மரக்காலை சிறியதாக்கி எடைக்கல்லை கனமாக்கி கள்ளச்சார தராசினால் மோசடி செய்யலாம். வெள்ளிக்காசுக்கு ஏழைகளையும் 2 காலனிக்கு வறியோரையும் வாங்கலாம். கோதுமை பதர்களையும் விற்கலாம் என்று நீங்கள் திட்டமிடுகிறீர்கள் அல்லவா? தலைவராகிய ஆண்டவர் கூறுகின்றார், அந்நாளில் நண்பகலில் கதிரவனை மறைய செய்து பட்டப்பகலில் உலகை இருள் சூழச் செய்பவன் உங்கள் திருவிழாக்களை அழுகையாகவும் பாடல்களை எல்லாம் புலம்பலாகவும் மாற்றுவேன். எல்லாரும் இடுப்பில் சாக்கு உடை உடுத்தவும் அனைவரின் தலையும் மலிக்கப்படவும் செய்வேன். ஒரே பிள்ளையை பறிகொடுத்தோர் புலம்புவது போல நீங்களும் புலம்புமாறு செய்வேன். அதன் முடிவு கசப்பு மிக்க நாளாயிருக்கும். தலைவராகிய ஆண்டவர் கூறுகின்றார், இதோ நாட்கள் வரப்போகின்றன, அப்போது நாட்டினுள் பஞ்சத்தை அனுப்புவேன். அது உணவு கிடைக்காத பஞ்சமோ நீரில்லாத வறட்சியோ அன்று, ஆண்டவரின் வாக்கு கிடைக்காத பஞ்சமே அது. ஒரு கடல் முதல் மறுகடல் வரை, வடதிசை முதல் கீழ்த்திசை வரை தேடி சென்று அங்கும் இங்கும் தள்ளாடி அலைந்து ஆண்டவரின் வாக்கை தேடுவார்கள், ஆனால் அதை கண்டடைய மாட்டார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுளின் சொல்லாலும் உயிர் வாழ்வர். அவர் தந்த ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர். முழு மனத்தோடு அவரை தேடுவோர் பேறு பெற்றோர். முழு மனத்தோடே நான் உம்மை தேடுகின்றேன், உம் கட்டளைகளை விட்டு என்னை விலக விடாதையும். பல்லவி. எந்நேரமும் உம் நீதி நெறிகளை முன்னிட்டு என் உள்ளம் ஏங்கி உருகுகின்றது. உண்மையின் பாதையை நான் தேர்ந்து கொண்டேன், உம் நீதி நெறிகளை என் கண் முன்னே நிறுத்தியுள்ளேன். பல்லவி. உம் நியமனங்களை பெரிதும் விரும்பினேன். நீர் நீதியுள்ளவராய் இருப்பதால் எனக்கு வாழ்வழியும். வாயை ஆவன திறக்கின்றேன், பெருமூச்சு விடுகின்றேன், ஏனெனில் உம் கட்டளைகளுக்காக ஏங்குகின்றேன். பல்லவி.
சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 9, இறை வசனங்கள் 9 முதல் 13 முடிய. அக்காலத்தில் மத்தேயு என்பவர் சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததை இயேசு கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்த போது வரி தண்டுபவர்கள், பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். இதை கண்ட பரிசேயர் அவருடைய சீடரிடம், உங்கள் போதகர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன், நோய் அற்றவருக்கு அல்ல, நோய் உற்றவருக்கே மருத்துவர் தேவை, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நேர்மையாளரை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மனிதர்களுடைய தேர்வு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? ஒரு அலுவலகத்திலே வேலைக்கு ஒரு நபரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால், மிகவும் சிறப்பான விதத்திலே கல்வி கற்ற ஒரு மனிதரை, ஆளுமையில் சிறந்த ஒரு மனிதரை இந்த வேலையை கொடுத்தால் இவர் மிகவும் சிறப்பாக செய்து முடிப்பார் என்று யாரை நினைக்கிறார்களோ அவரைத்தான் அந்த வேலைக்கு தகுதியானவர் என்று சொல்லி தேர்ந்தெடுப்பது மனிதர்களுடைய வழக்கமாக இருக்கின்றது. வீடுகளிலே எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், வீட்டிலே பிள்ளைகளுக்கு திருமண வரன் தேடிக்கொண்டிருக்கின்ற பொழுது, மணமகன் என்று சொன்னால் நன்றாக படித்திருக்க வேண்டும், நல்ல வேலையிலே இருக்க வேண்டும், அழகாக இருக்க வேண்டும் என்று நாம் தேர்ந்தெடுக்கிறோம். மணமகள் என்று சொன்னாலும் கூட அதே போன்றுதான். நன்கு படித்த பெண்ணாக இருக்க வேண்டும், அழகாக இருக்க வேண்டும், குடும்பத்திற்கு ஏற்ற பெண்ணாக, குடும்பத்தோடு இணைந்து செல்லக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும் என்று பார்த்து பார்த்து நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான அந்த வரனை தேடுகின்றோம். இப்படி இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் நாம் எது சிறந்தது அதைத்தான் தேடி பிடித்து ஒரு செயலுக்காக அல்லது வாழ்க்கையிலே நாம் பயன்படுத்துகின்றோம். ஒரு பொருள் வாங்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட அந்த பொருள் மிகவும் தரமாக இருக்கின்றதா என்று 3க்கு 4 தடவை நாம் அதை பார்த்து பார்த்து தான் நம்முடைய இல்லத்திற்கு அதை வாங்கி வருகின்றோம். ஆக நம்முடைய தேர்வில், நம்முடைய தெரிவில் மிகவும் கவனமாக இருக்கின்றோம். ஆனால் இங்கே பாருங்கள், நற்செய்தியிலே பார்க்கிறோம், ஆண்டவருடைய தெரிவு முற்றிலும் வித்தியாசமானதாக இருக்கின்றது. தன்னுடைய பணிக்காக அவர் லேவி என்று அழைக்கப்படுகிற மத்தேயுவை அழைக்கிறார். அவர் வரி தண்டுபவராக அல்லது ஒரு பாவியாக இருக்கிறார். வரி தண்டுபவர்கள் யூதர்கள் தான், ஆனால் யூதர்களால் வெறுக்கப்பட்டவர்கள். அவர்கள் ரோமையர்களுக்கு கீழாக வேலை செய்யக்கூடிய அந்த காரணத்தினால், ரோமையர்கள் சார்பாக நின்று அளவுக்கு அதிகமான வரியை வசூலித்த காரணத்தினால் மக்கள் அவர்களை பாவிகள் என்று அழைத்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு பாவியை, மக்களால் வெறுக்கப்பட்ட, மக்களால் புறந்தள்ளி ஒதுக்கப்பட்ட ஒரு மனிதரை இங்கே இயேசு அழைப்பதாக பார்க்கிறோம். மக்கள் அவருடைய
புறச் செயல்களை பார்த்தார்கள். ஆனால் ஆண்டவர் அவருடைய உள்ளத்தை பார்த்தார். அவருடைய உள்ளம் தன்னுடைய பணிக்கு தேவையானது என்பதை ஆண்டவர் அறிந்து கொண்ட காரணத்தினால் மத்தேயுவை தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். விவிலியத்தில் பல இடங்களில் ஆண்டவருடைய தெரிவு இப்படிப்பட்டதாகத்தான் இருக்கின்றது. 1 சாமுவேல் புத்தகத்திலே நாம் 16, 17 அதிகாரங்களிலே வாசிக்கிற பொழுது தெரியும். அங்கே ஆண்டவர் சாமுவேலை அரசராக தேர்ந்தெடுக்க சாமுவேல் என்கின்ற அந்த குருவை புதிய அரசரை நியமிக்க அவர் நியமிக்கின்ற பொழுது, சவுலுக்கு பிற்பாடு அரசர்களை நியமிக்க சாமுவேலை நியமிக்கின்ற பொழுது ஈசாயினுடைய புதல்வர்களை சாமுவேல் பார்க்கின்றார். முதல் 7 பேர் மிகவும் கட்டுமஸ்தான உடலோடு இருக்கின்றார்கள். இவர்களில் ஒருவர் தான் நிச்சயமாக சவுலுக்கு பிற்பாடு அரசர் ஆவார் என்று நினைத்தார். ஆனால் அந்த 7 பேரை ஆண்டவர் தெரிந்தெடுக்கவில்லை. ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதைத்தான் ஆண்டவர் தெரிந்தெடுத்தார் என்று பார்க்கிறோம். அங்கே ஆண்டவர் அருமையான ஒரு வார்த்தையை சொல்லுவார். மனிதர்கள் முகத்தை பார்க்கின்றார்கள், ஆனால் ஆண்டவர் அகத்தை பார்க்கின்றார் என்று சொல்லுவார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பல நேரங்களில் நாம் மனிதர்களால் இப்படி வெறுக்கப்படலாம், ஒதுக்கப்படலாம். நம்முடைய நிலை கண்டு அவர்கள் நம்மை வெறுத்து ஒதுக்கலாம். இந்த நிலைகளிலெல்லாம் ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய பாடம், எனது அருமை மகனே மகளே, என்னுடைய பார்வையில் நீ விலையேற பெற்றவன், நீ விலையேற பெற்றவள். எனவே மனிதர்களுடைய வெறுப்புக்கு, மனிதர்களுடைய ஒதுக்குதலுக்கு நீ பயப்படாதே, அஞ்சாதே. ஏனென்றால் நீ எனக்குரியவள், எனக்குரியவன் என்று ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைக்கின்றார். எனவே நாம் மனிதர்களால் வெறுத்து ஒதுக்கப்படுகின்ற பொழுது, மனிதர்களால் புறம் தள்ளப்படுகின்ற பொழுது மனம் சோர்ந்து போக வேண்டாம், மனம் உடைந்து போக வேண்டாம். ஏனென்றால் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்பவராக இருக்கின்றார். அதன் மூலமாக நம்முடைய வாழ்வை உயர்த்தக்கூடியவராக இருக்கின்றார். எனவே நாமும் ஆண்டவரை போல மற்ற மனிதர்களை வெறுத்து ஒதுக்காமல், அவர்களுடைய தகுதியை பொறுத்து அவர்களை தேர்ந்தெடுக்காமல், அவர்களுடைய மனதை, நல்ல மனதை கண்டு அவர்களை நாம் தெரிந்தெடுப்பவர்களாக நாம் இருப்போம். இப்படி மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது அவர்கள் இயல்பிலேயே தீய குணம் கொண்டவர்களாக இருந்தாலும் கூட நாம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அவர்களை நல்மனம் படைத்தவர்களாக மாற்றும். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்மை இறைவன் ஒரு நாளும் புறம் தள்ளுவதில்லை. அதே போல நாமும் மற்ற மனிதர்களை புறம் தள்ளாமல், வெறுத்து ஒதுக்காமல், அவர்களும் மதிப்பிற்கு உரியவர்கள், மாண்பிற்கு உரியவர்கள் என்கின்ற அந்த ஒரு நிலையோடு அவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுப்போம். எந்த அளவிற்கு நாம் இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, எந்த அளவிற்கு பலிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, அதே அளவிற்கு இரக்கத்திற்கும் முக்கியத்துவம் கொடுப்போம். அதுதான் ஆண்டவர் நம்மிடத்திலே விரும்புகின்ற நல்லதொரு பண்பாக இருக்கின்றது. எனவே அப்படிப்பட்ட நல்ல ஒரு மாற்றம், மனிதர்களுடைய அகத்தை பார்க்கக்கூடிய பண்பு நம்மிலே மிளிர வேண்டி தொடர்ந்து இந்த பலியிலே இறைவன் அருளை இறைஞ்சி மன்றாடுவோம். ஆமென். பக்கம் 137. பக்கம் 137. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். படைப்புக்கள் பலவாகினும்
உமக்கே சொந்தம். வாழ்த்து பெறுகிறார். படைப்புகள் பலவாயினும் பரமன் உமக்கே சொந்தம். அதில் மலராகும் என் மனம் உன்னிடத்திலே, மலராகும் என் மனம் உன்னிடத்திலே, மனம் காண ஏற்றிடுமே, மனம் காண ஏற்றிடுமே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பார்ந்தவும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது உமக்கு உகந்ததாய் எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்கப் பெறவும், மீட்பு அளிக்கும் ஊற்றுக்களிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர், வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் பொழுதும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இவ்வுலகில் இருந்தும் இடம் அழைத்துக் கொண்ட விமலா எனும் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தைத்தும் வரம் அருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி. எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் இப்பொழுதும் திருவுடலும் திருரத்தமும் நித்தியத்திற்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவரைக்கத்தால்
என் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமொழிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவிடம் திறத்தின் காக்கும் கண்டோடும் கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் 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 கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் தேவமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை பொறுப்பேயும். திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பேயும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும். பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொருது சத்ருவிடம் நெஞ்சே காத்திடும். மரண வேளையினில் என்னை கூப்பிடும். பரகதியில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருகவின் அன்போடு என்னை ஏவிடும். ஆமென். அன்பார்ந்த இறைமக்களே, நாளைய தினம் நம்முடைய பங்கிலே முதல் சனி பக்தி முயற்சிகளை தொடங்க இருக்கின்றோம். மாலை 6:30 மணிக்கு ஜெபமாலை நம்முடைய ஆலயத்தை சுற்றி அன்னையினுடைய திருவுருவத்தை தாங்கிய சப்பரத்தோடு அந்த ஜெபமாலை நடைபெறும். ஜெபமாலை முடிந்த பிற்பாடு ஆலயத்திற்குள்ளாக சிறப்பு திருப்பலி நடைபெறும். திருப்பலி முடிந்த பிற்பாடு அனைத்து மக்களுக்கும் இரவு உணவானது வழங்கப்படும்.
இணையூர்களிலிருந்து வரக்கூடிய நபர்கள் தயவு செய்து உங்களுடைய பெயர்களை இன்றைய தினத்திலேயே அருட் சகோதரிகளிடத்தில் கொடுத்து பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உணவுக்கும் வாகனத்திற்கும் ஏற்பாடு செய்ய வேண்டும். எனவே எத்தனை பேர் வருகின்றீர்கள் என்பது சரியாக தெரிந்தால்தான் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய முடியும். எனவே அருள் கூர்ந்து இணையூர் பெருமக்கள் இதனை மனதில் வைத்து செயல்படுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த சிறப்பு நிகழ்வுகளுக்கு நன்கொடை கொடுக்க விரும்புகின்றவர்கள் அருள் கூர்ந்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். முதலாக ஆரம்பிக்கின்றோம். எனவே உங்களுடைய ஒத்துழைப்பு மிகவும் அவசியம். அதனை மனதில் வைத்து செயல்பட்டு அன்னை வழியாக இறைவனுடைய ஆசீரை பெற்று செல்லும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும், பருகட்டும். என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் உள்ளத்திலிருந்து வாழ்வு தரும் தண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்து ஓடும் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, இந்த அன்பின் அருளடையாளம் எங்களை புனித அன்பு தீயால் பற்றி எரிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனிடம் என்றும் ஈர்க்கப்பெற்று எங்கும் எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்த நிலை பெறுமே. எங்களின் சாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி. எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதை, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவின் பேராலே. ஆமென்.